பிசினஸும் பண்றாங்க. தேவன் ஊழியத்தில் இன்னும் உயர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஒரு பாடல் கோரஸ் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதுக்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கும்போது அது ஆச்சரியமாக இருக்குது, அது அதிசயமாக இருக்குது. அல்லேலூயா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சாட்சியிலே வரும் எப்படின்னு சொல்லுது, எவ்வளோ ஆச்சரியமானது எவ்வளோ அதிசயமானதுன்னு என்னுடைய சாட்சி முடிவில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்குவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் குளித்து ட்ரெஸ்ஸு போட்டேன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன பண்ணுவேன், குளித்து ட்ரெஸ்ஸை மாற்றுவேன். அப்போது என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அன்றைக்கி நான் இன்னைக்கு இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் குளித்து ஒவ்வொரு நாளும் ட்ரெஸ்ஸு போடக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இது ஆச்சரியமா? ஆச்சரியம் இல்லைங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ என்னுடைய சாட்சியை நான் சொல்லணுனாக்கா கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். இந்த சாட்சி சொல்லணும்னா பாஸ்டர் ஐயாங்க எனக்கு 1 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் முடிக்கிறதுக்கு. ஒருவேளை முடியாத பட்சத்தில் போச்சுன்னு சொன்னால், யாராவது அர்ஜெண்ட்டாக அவசியமாக போகணுன்றவங்க நீங்கள் தாராளமாக ஏஞ்சி போகலாம். இல்லையா? இல்லை எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, போய் சாப்பிட்டு தூங்குறது தான் எங்களுக்கு வேலை அப்படின்றவங்க ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் பொறுத்து இருந்தீங்கன்னா, இந்த சாட்சியின் மூலமாக முதல்ல எனக்கு ஆசீர்வாதம். இல்லையா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவனை எந்த ஸ்தானத்திலிருந்து நான் அவனை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அதனால் அவருடைய நாமத்தை இங்கே பிரஸ்தாபப்படுத்துறதுனால முதல் ஆசீர்வாதம் யாருக்கு? எனக்கு. நான் கேட்கும்போது பதில் சொல்லணும். ஆனால் ஐயா மட்டும் வாய் தரக்கூடாது. இல்லையா? நீங்கள் தான் பேசணும் என்கிட்ட. இல்லையா? ஆனால் ஐயாவுக்கு நான் டெய்லி பேசுகிறேன். இல்லையா? உங்கள் குரலை கேட்கணும், ஐயா ஒரு குரலை டெய்லி கேட்குறோம். இல்லையா? அப்போ 2வது ஆசீர்வாதம், இந்த சாட்சியின் மூலமாக சபைக்கு ஆசீர்வாதம்.
இல்லையா? மூணாவது, கேட்குற உங்க எல்லாருக்குமே ஆசீர்வாதம். உங்க எல்லாருக்கும் எப்போ ஆசீர்வாதம் வரும்னா, சபைக்கு எப்போ ஆசீர்வாதம் வரும்னா, எனக்கும் எப்போ ஆசீர்வாதம் வரும்னா, இந்த வார்த்தையை நீங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சு உள்ளத்துல தீர்மானம் எடுத்து அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா, அதன்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, எனக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டீங்கன்னா 3 பேருக்குமே ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்ல மனசுல என்ன பண்ண, நீங்க இந்த சத்தத்தை உண்மையா கேட்கணும் நீங்க. அல்லேலூயா. இது யாருடைய சத்தம்? இது என்னுடைய சத்தம் இல்லை, இது தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. இந்த சத்தத்தை நீங்க எப்படி கேட்கணும் தெரியுமா? வசனம் சொல்லுது, உண்மையா கேட்கணுமா. இல்லையா? இந்த சத்தத்தை எப்படி கேட்கணும்? உண்மையா கேட்கணுமா. நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நீங்க வெளியில போகும்போது அந்த வாசல்கிட்ட நின்று கேட்பேன், நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு. எல்லாம் சொல்லிட்டு தான் போகணும் வீட்டுக்கு. இல்லையா? ஒருத்தரா நிக்க வச்சு கேட்பேன் நான். ஆண்டோட சத்தத்தை எப்படி கேட்கணும்? ரெண்டாவது, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். என்ன பண்ணணும்? மூணாவது, உள்ளத்துல தீர்மானம் எடுக்கணும். இந்த சத்தத்தை கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்ற சத்தத்தை கேட்டு உள்ளத்துல என்ன பண்ணணும்? தீர்மானம் எடுக்கணும். நாலாவது, அதன்படி என்ன பண்ணணும்? செய்யணும், நடக்கணும், வாழணும். இல்லையா? இது மூணும் ஒன்று தான். ஒன்று செய்யணும், இல்லை அதன்படி நடக்கணும், இல்லை அதன்படி வாழணும். இல்லையா? அப்போ காரியம் சத்தத்தை உண்மையா, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது நடக்கணும். சரிங்களா? நடப்பீங்களா? அல்லேலூயா. சரி, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த பாஸ்டர் திலக் சாமுவேல் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவதாக, இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த பகுதிக்கு வந்த எங்களை வரவழைத்து இதுவரைக்கும் அவரும் ஊழியக்காரரும் அவருடைய உடன் ஊழியக்காரரும் அவருடைய சபையார் எல்லாரும் எங்களை அவங்க நல்ல விதத்தில் எங்களை எல்லா விதத்துலேயும் ரொம்ப உதவியாக இது வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இல்லையா? நாங்கள் எத்தனையோ இடத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பராமரிப்பு போல் எந்த இடத்துலையும் எங்களுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கவனிப்பு, நல்ல ஒரு வரவேற்பு. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஊழியக்காரர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். 1 பேதுரு 2:9 சொல்கிறது, என்னை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டபடியா நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 20:7 பார்த்தீங்கன்னா, சில ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மேன்மை பாராட்ட வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை மேன்மை பாராட்ட வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால இந்த சாட்சி கேட்கும்போது நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இவர் என்ன ரொம்ப பெருமையா பேசுறாரு. அல்லேலூயா. என்னை குறித்து பெருமை பாராட்ட வரல, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை பெருமை பாராட்டுறேன். அல்லேலூயா. ஏன்னா பவுல் அதான் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து என்ன பண்ணுமா? மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, உபாகம் 1:11 இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவாது. நான் ஆரம்பத்திலே சொன்னவங்கள நான் பேசுறத கவனமா கேளுங்க, இந்த சத்தத்தை உண்மையா கேளுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் என்ன படிச்சேன் தெரியுங்களா? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு சமாதானம் என்ன பெருகணும்? உங்களுக்கு கிருபையோ சமாதானமோ பெருக கடவாதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆனா யாருமே வாய் திறக்கல, யாருமே ஆமேன்னு சொல்லல. இதுல இருந்தே தெரியுது நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்கன்னு, சத்தத்தை உண்மையா கேட்குறீங்கன்னு. அல்லேலூயா. பாஸ்டர் மட்டும் உண்மையா கேட்டார், சத்தத்தை கேட்டு ஆமேன்னு சொல்லி கையை தட்டிட்டார். ஏன்னா இந்த சபை இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகணும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஐயா ஒன்று கேட்டு என்ன பண்ண கையை தட்டிட்டார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு அவர் பாத்திரமா மாறிட்டார். ஆனால் நீங்களாம் பாத்திரமா மாறல. ஏன்னா நீங்களாம் சும்மா இருந்துட்டீங்களே, ஆமேன்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்போ வர ஒரு வார்த்தையும் ஆமேன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நீங்க எல்லாரும் மொபைல் வச்சுருக்கிறீங்களா? மொபைல் இருக்குல்ல எல்லாத்தையும்? ஆன்லைன் மொபைல் வச்சுங்களா? ஆண்ட்ராய்டு மொபைலுங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல எல்லாத்தையும்? சரி, கை தூக்குங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன் வெக்கப்படுறீங்க? இல்லையா? சரி, மொபைலில் இப்போ பார்த்துறாதீங்க. சர்ச்சு முடிஞ்சு வெளியே போய் அப்புறமா கூகுளில் போய் செக் பண்ணுங்க. இல்லையா? இப்போ யாரும் சர்ச்சில் செக் பண்ணிடாதீங்க. இல்லையா? என்ன செக் பண்ணுன்னா, கூகுளில் போய் ஃபேமஸ் டீ ஸ்டால் இன் பெங்களூர். நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா, இல்லை இங்கே இருந்தே கூட பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான டீ கடை எது அப்படின்னு சொல்லி கூகுள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, கூகுளுக்கு என்ன சொல்லுன்னா, முதல்ல ஷேரன் டீ ஸ்டால் அப்படின்னு கொடுக்கும். சரி, பெங்களூரில் ஆண்டவர் ஷேரன் டீ ஸ்டாலில் ஃபேமஸாக வச்சுக்கிறார். இல்லையா? சரி, அது காரணம் என்னன்னு தெரியுங்களா? உபாகம் 28:1 சொல்லு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பாயானால். ஆமென். இப்போ புரிஞ்சிங்களா எங்க டீ கடை ஏன் மேன்மையா இருக்குது கர்நாடகாவில்? எங்க ஷேரன் டீ ஸ்டால ஏசப்பா கர்நாடகாவில் மேன்மையா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க முன்னாடி என்னை சாட்சியா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப எங்க டீ கடை மேன்மையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்க வசனம் என்ன சொல்லுது? அவர் சத்தத்துக்கு நீ உண்மையா செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா வைப்பாராம். அல்லேலூயா. பெங்களூர் பட்டணத்தில் ஆயிரக்கணக்கான டீ கடை இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஷேரன் டீ ஸ்டால ஏசப்பா எப்படி வச்சிருக்காரு? மேன்மையா வச்சிருக்கிறாரு, முதன்மையா வச்சிருக்கிறாரு, முன்மாதிரியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சாட்சி சொல்லணும்னா டைம் எடுத்துரும். என்னுடைய சாட்சி, நான் என்னுடைய பேர் பழைய பேர் முனிசாமி. முனிசாமினா 3 சாமி, பிதா, குமாரன், பரிசுத்தா. இந்த 3 சாமி. இப்போ ஏசப்பா எனக்கு கொடுத்த பேரு டேனியல் ஜபராஜ். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸோ நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் சபைக்கு போகும்போது நான் ஆண்டோடைய சத்தத்தை முதல்ல என்ன பண்ணுவேன்னா உண்மையாக கேட்பேன். எப்படி கேட்பேன்? ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து சர்ச்சுக்கு போகும்போது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைக்கு வரும்போது ஆண்டோடைய சத்தத்தை என்ன பண்ணுவேன்? உண்மையாக கேட்பேன். நான் ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையில என்ன ஆகிடும்?
செழிப்பா மாறிடும் ஆண்டவரே. எங்க பாஸ்டர் 1 மணி நேரம் பேசுவாரு, ஆனா அந்த 1 மணி நேரத்துல ஒரு வார்த்தை எனக்கு என்ன வேணும், என்னை தொடணும் ஆண்டவரே. இந்த ஒரு வார்த்தை என்னை தொட்டு என்னை உருவாக்குன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன், ஜெபிச்சுட்டு போவேன். சபையில வந்து ஜெபிப்பேன். அப்போ அந்த ஆண்டவருடைய அந்த சத்தத்தை நான் முதலாவது உண்மையா கேட்பேன். 2வது சத்தத்துக்கு என்ன பண்ணுவேன், கீழ்ப்படியுவேன். 3வது என்ன பண்ணுவேன், தீர்மானங்களை எடுப்பேன். இந்த சத்தத்தை கேட்ட உடனே தீர்மானங்களை எடுப்பேன். 4வது என்ன பண்ணுவேன், அதன்படி நடக்குவேன். அதான் யாக்கோபு 1:22 அதான் சொல்லுது, சத்தத்தை கேட்கறது மட்டும் இல்லை, அதன்படி என்ன பண்ணுங்க, செயல்களா இருங்க. வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, அந்த வசனப்படி செய்யுங்க, அதன்படி வாழுங்க. அல்லேலூயா. அப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்க. எப்படி புதிதாக்கப்படும்? இந்த வசனத்தை படிச்சுட்டு போயிட்டா ஆயிடுங்களா? இந்த வசனத்தை இல்லை பாஸ்டர் சொல்றாரு, இந்த வருஷம்லாம் சொல்லிட்டு தான் இருக்க போறாரு இந்த வசனத்தை, இல்லையா? இல்லை அந்த சத்தத்தை கேட்டுட்டு போயிட்டா புதிதாக்கப்படுமா நம்ம மனசு? ரட்சிக்கப்பட்ட நம்முடைய இருதயம் உள்ளான மனுஷனில் என்ன உண்டாகணுமா, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணுமா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன ஆகணும், புதுசாயினேகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாளுக்கு நாள் நம்ம புதிதாக்கப்படணும்னா ஆண்டோடைய சத்தத்தை எப்படி கேட்கணும்? 2வது என்ன பண்ணும், 3வது என்ன பண்ணும், 4வது என்ன பண்ணும்? இந்த 4 காரியத்தை நீங்க கடைபிடிச்சா தான் உங்க உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நீங்க புதிதா ஆகுறதுனால தான் ஆண்டவர் அதான் சொல்ல, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். இல்லையா? நம்ம என்ன பண்ணணுமா, நாளுக்கு நாள் மனம் திரும்பிக்கினே இருக்கணும், மனம் திரும்புதல் உண்டாயிருந்தே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, யோவான் 8:32 சொல்லுது, என்னுடைய ஸ்பீச் எப்படி இருக்கும், இப்போ ஆரம்பம் கொஞ்சம் ஸ்லோவாக போயின்னு இருக்கும், அப்புறமா நான் ரைஸ் ஆகிடும். டைம் ஆயிடுச்சுன்னா ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரைஸ் ஆகும். அல்லேலூயா. இப்போ டைம் போயின்னுக்கிறதுனால அப்படியே ஸ்லோவாக போயின்னுக்கும். டைம் போகும்போது தான் நானும் ரைஸ் ஆகிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிகள் சத்தியம் உங்களை. அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அறிஞ்ச நாம என்ன பண்ணோம், விடுதலை ஆகணுமா ஆகக்கூடாதா? இல்லையா? விடுதலை எப்படி ஆகுறது? அப்போ சத்தத்தை உண்மையா கேட்கணும், கீழ்ப்படியணும், தீர்மானம் எடுக்கணும், அதன்படி வாழ்ந்தாக்கா விடுதலை என்ன பண்ணும், கிடைக்கும். இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்டில் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5:19 வசனத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற வசனம்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமா இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், வில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், களியாட்டு, இப்படி நிறைய காரியம் இருக்குது. இதெல்லாம் எங்க இருக்குது? எந்த மாம்சத்துல? கோழி மாம்சத்துலயா, மாட்டு மாம்சத்துலயா? இல்லையா? யார் மாம்சத்துல இருக்குது? நம்ம மாம்சத்துல இருக்குது. இந்த நம்ம மாம்சத்துல இருக்கிறதெல்லாம் என்ன ஆகணும், சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியத்திலிருந்து என்ன ஆகும், நம்ம மாம்சத்துல இருக்கிற எல்லா கிரியையிலும் விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை உண்மையா கேட்டு கீழ்ப்படிஞ்சு தீர்மானம் எடுத்து அதன்படி நாளுக்கு நாள் வாழ்ந்ததுனால இயேசப்பா என்ன அநேக காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார், இன்னும் கொடுத்துட்டாங்கிறார். அல்லேலூயா. அதுல ஒரு சில காரியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எல்லாரும் இன்னைக்கு விடுதலை பெற போறீங்க. அல்லேலூயா. நீங்க உண்மையா கேட்டீங்கன்னா, கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, தீர்மானங்களை எடுத்தீங்கன்னா, அதன்படி வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக 100க்கு 100 நீங்க விடுதலை பெறுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னன்னா இங்கே விபச்சாரம், பயங்கரமான விபச்சாரம் பிடிச்சவன் நான். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறமா வேசித்தனம், அந்த வேசித்தனத்துலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அசுத்தம், சிந்தையெல்லாம் அசுத்தம். அல்லேலூயா. அதுலேருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். விக்கிரக ஆராதனை, நான் முன்சாமியாக இருக்கும்போது விக்கிரத்தை ஆராதிச்சுன்னு இருந்தேன். அதுலேருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறமா பில்லி சூனியம், எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக பில்லி சூனியம் பண்ணி எங்கள் 2 தம்பிங்க பைத்தியக்காரனாக மாறிட்டாங்க. நான் ஏசப்பாவை உறுதியாக பற்றி கொண்டதுனால, அவருடைய வசனத்தை சத்தத்தை உண்மையாக கேட்டு கீழ்ப்படிந்து தீர்மானங்கள் எடுத்து அதன்படி நான் வாழ்ந்ததுனால எங்கள் 2 தம்பிக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து எங்கள் ஏசப்பா இன்னைக்கு ஜீவனோடு சாட்சியாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள பகை, எல்லாருக்கிட்டையும் நான் பகைக்குவேன், எல்லாரையும் பகைக்குவேன் நான். அதுலேருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா விரோதம், எல்லார்ட்டையும் நான் விரோதத்தை ஏற்படுத்திக்குவேன். அதுலேருந்து ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா வைராக்கியம், பயங்கரமான வைராக்கியம் பிடிச்சவன். என்னை யாருன்னா இருந்தால் சொல்லிட்டானா அவங்க வீட்டில் போய் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் பிடிச்சவன் நான். ஆனால் இப்போ விஷம் குடித்தாலும் குடிச்சிடுவேன் இயேசு நாமத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தா கோபம், பயங்கரமான மூக்கு மேலே கோபம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மூக்கு மேலே கோபக்காரன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தண்ணி எடுத்து வச்சாங்கன்னா அந்த தண்ணி அந்த சொம்பில் கொஞ்சம் கழிச்சு இருந்தால் தூக்கி விசாரிச்சிடும். அல்லேலூயா. அந்த மாதிரி மூக்கு மேலே கோபக்காரனாக இருந்தேன். அல்லேலூயா. அதுலேருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறமா சண்டை, நான் ரொம்ப சண்டை போடுவேன். யார் ரோட்லலாம் போட மாட்டேன், நீங்கள் வேறு. எங்கள் பொண்டாட்டிக்கிட்டே எங்கள் அம்மாட்ட அடிக்கிட்டே சண்டை போடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுலேருந்து ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா சண்டை, அப்புறமா பிரிவினை, அதுக்கப்புறம் மார்க்க பேதம், அப்புறம் போறாமை, பயங்கரமான போறாமை போச்சு வந்தாங்க. அல்லேலூயா. என் முன்னாடி யாருமே பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. அவங்கள பாராட்டினா எனக்கு நான் உடம்பெல்லாம் எரியும், போறாமை. அல்லேலூயா. நான் உயிரோடு இங்கே இருக்கிற செத்து போனவனை பற்றி பெருமையாக பேசுகிறாங்களே இவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் தம்பி செத்து போயிட்டாரு, அவரை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அவரை பெருமையாக பேச எனக்கு எரியும் இங்கே. அல்லேலூயா. ஏன்னா உள்ள என்ன இருக்குது, போறாமல் இருக்குது உள்ள. என்ன செத்து போனவனை பற்றி பேசினுக்கிறாங்களே, உயிரோட நான் இருக்கிற என்னை பற்றி பேச மாட்டுறாங்களே. அல்லேலூயா. அதுலேருந்து ஏசப்பா விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறமா களியாட்டுகள், களியாட்டுனா சினிமா பாட்டு, சினிமா களியாட்டுகள். நான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சினிமா பைத்தியக்காரனா அந்த மாதிரி 4 ஷோ படம் பார்க்குவேன். ஒரே படத்தை 4 வாட்டி 4 ஷோ. மார்னிங் ஷோ பார்த்தா மறுபடியும் மார்னிங் ஷோ பார்த்தா மேட்னி ஷோக்கு போயிடுவேன். மேட்னி ஷோ முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் ஷோ, அப்போ செகண்ட் ஷோ பார்த்தா வீட்டுக்கே போவேன். அல்லேலூயா. அந்த மாதிரி பைத்தியக்காரன், சினிமா பைத்தியக்காரன். பாட்டுனா அவ்வளோ உயிர் எனக்கு பாட்டு. அல்லேலூயா. ஆனால் இங்கே நல்லா பாடி ஆராதிக்கலாம்னு நினச்சேன் நான். மியூசிக்கெல்லாம் ரொம்ப பசங்க ரொம்ப அருமையாக போடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் நேரம் தான் இல்லை. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு பாஸ்டர் அவங்க ஒரு ஆல் நைட் ப்ரேயர் கூப்பிட்டாங்கனாக்கா பாட்டாக பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப அருமையாக வாசித்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த களியாட்டுகள் சொன்னேன் இல்லைங்களா, சினிமா, அதுனா அவ்வளோ பெரிய பைத்தியக்காரன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு ஷோகேஸ் இருந்துச்சு. அந்த ஷோகேஸ் ஃபுல்லாக எம்ஜிஆர் தத்துவ பாடல், கொள்கை பாடல், சோக பாடல், காதல் பாடல். அல்லேலூயா. இதே மாதிரி சிவாஜி, இது அதே மாதிரி கமல்ஹாசன், அதே மாதிரி ரஜினிகாந்த், இதே மாதிரி என்ன பண்ண எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டு அந்த பாட்டுங்களை கேட்பேன். அல்லேலூயா. எங்கள் சினிமா பாட்டு புக்கு பார்த்தா இவ்வளோ இருக்கும். எனக்குன்னா பாட்டுனா ரொம்ப இஷ்டம் எனக்கு. அப்படி நான் சினிமா பைத்தியக்காரனாக இருந்தேன். எங்கள் பாஸ்டர் ஒரு நாள் மெசேஜில் சொன்னார், களியாட்டுகள் கர்த்தருக்கு விரோதமான காரியம். களியாட்டு வேணாம், சினிமா பார்க்கக்கூடாது, சினிமா பாட்டு கேட்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு. நான் டிவியில் உக்காந்தேன்னா என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாங்க. அப்படி பார்த்துன்னு டிவி. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால வீட்டுக்கு வந்தேன், பிரசங்க கேட்ட ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணேன், எல்லாம் கேஷெட் அப்போல்லாம் எல்லா கேஷெட்டும் என்ன பண்ண மூட்டையில் தூக்கி போட்டு, பாட் புக்கெல்லாம் தூக்கி போட்டு எத்தனை போய் குப்பையில் விசேஷிட்டு. அல்லேலூயா. டிவி இருந்துச்சு, டிவி மட்டும் அப்படியே இருக்கட்டுன்னு கேபிள் கட் பண்ணி விட்டேன். கேபிளே வானான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா.
அல்லேலூயா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டு அந்த டிவி என்ன பண்ண கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு சத்தத்தை சர்ச்சுக்கு வரீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோட சத்தத்தை எப்படி கேட்கணும்? 2வது, 3வது, 4வது வெளியில் நான் நிற்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாமே இப்பயே சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. யாரும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. மனசு நல்லா பதிவாயிடுச்சு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இப்படி ஆண்டவர் அந்த களியாட்டிலேருந்து விடுதலை கொடுத்து இன்னைக்கு 26 வருஷம் ஆகுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் ஐயா மட்டும் நல்லா கை தட்டுறா, நீங்களா தட்டவே மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த 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 இதெல்லாம் நான் சொல்லும்போது சென்னையில் காமராஜ் அரங்கமே அலறிடுச்சு அப்படியே. அந்த அளவுக்கு கை தட்டல். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த என்ன ஊருங்க ஐயா இது? இந்த குஞ்சூரே அதரணும் நீங்கள் கை தட்டுறது இல்லை. ஊட்டி அதரணும். நான் ஸ்டேடியமில் கை தட்டினா இந்தியாவே அதிருது இல்லைங்களா? இல்லையா? நம்ம ஏன் கை தட்டக்கூடாது? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஆண்டவர் என்ன பண்ணார்? எதுலேருந்து விடுதலை கொடுத்தாரு? என்ன களியாட்டா? அது புரியுற மாதிரி சினிமான்னு சொல்லுங்கய்யா. இல்லையா? நான் இந்த மாதிரி தான் அடிக்கடி மறந்துடுவேன் நான். அதனால ஞாபகம் வச்சுங்க. சடனாக நான் கேட்பேன் தான் உங்ககிட்ட. யார்கிட்டனா கேட்டுருவேன். அம்மா கேட்டுக்கிறீங்களா? கரெக்டா? உங்ககிட்ட கேட்க மாட்டேன் விடுங்க. இல்லையா? இல்லையா? என்னம்மா கரெக்டாக கேட்டுன்னு இருக்கோம். ஏன்னா நான் சடனாக இப்படி பேசினே இருக்கும்போது மறந்துடுவேன் நான். அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இல்லையா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சர்ச்சுக்கு வந்தேன். வரும்போது எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டின்னு வந்தேன் சர்ச்சுக்கு. நான் பெற்ற இன்பம் என் வையகம் பெறணும்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்டை கூட்டின்னு வந்த அன்னைக்கு எங்கள் பாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுத்தா தெரியுமா? கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே அப்படின்னு நீதிமொழிகள் 22, 24, 25 சொன்னார் இந்த வசனத்தை. ஏன்னாக்கா கோபக்காரன் கூட சேர்ந்தா, குடிகாரன் கூட சேர்ந்தா, திருடன் கூட சேர்ந்தா, ரொம்ப காமெடி பண்றவங்க கூட சேர்ந்தா, ரொம்ப ஜோக் பண்றவங்க கூட சேர்ந்தா, ரொம்ப குறை சொல்றவங்க கூட சேர்ந்தா, ரொம்ப குற்றப்படுத்தவங்க கூட சேர்ந்தா, போராம பூச்சவங்க கூட சேர்ந்தா, எரிச்சல் உள்ளவங்க கூட சேர்ந்தா, பொய் பேசுறவங்க கூட சேர்ந்தா, பெருமையா பேசுறவங்க கூட சேர்ந்தா, அதனால இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இல்லையா? என்ன ஃபாலோ பண்ணோம்? டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். அதனால வேணான்னு ஒதுக்கிடக்கூடாது, டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். நான் இந்த சத்தத்தை கேட்டேன். எங்கள் பாஸ்டர் கோபக்காரன் தோழனா கூடாதுன்னு சொன்னான் இல்லையா? சர்ச்சு முடிஞ்சு வெளியே போனோன்னே சொல்லிட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். இல்லையா? ஏன்னா சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியணும், தீர்மானம் எடுக்கணும், அதன்படி நடக்கணும் இல்லையா? அதனால் சர்ச்சை விட்டு வெளியே போனோன்னு ஃப்ரெண்டு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். அதனால் நீங்களும் சர்ச்சை விட்டு வெளியே போய் உங்கள் புருஷன் ஒரு வேளை கோபக்காரனாக இருந்து இல்லை உங்கள் மனைவி கோபக்கார வேணான்னு சொல்லிடாதீங்க. அப்புறமா எல்லாம் பெங்களூரு வந்துடுவீங்க நீங்கள். இல்லையா? அதனால புருஷனை வேணான்னு சொல்றதுக்கு வேற வசனம் இருக்குது, மனைவியை வேணான்னு சொல்றதுக்கு வேற வசனம் இருக்குது. அது வீட்டில் போய் தேடி பாருங்க. இல்லையா? அதுக்கப்புறமா முடிவெடுங்க. இப்பயே முடிவு எடுத்துடாதீங்க. இல்லையா? ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? அதான் நான் மறந்துட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். இந்த மாதிரி கேட்டோம் டக்கு டக்குன்னு சொல்ல. நீங்கள் கோபக்காரனுக்கு தோழனா கூட இந்த வசனம் சொல்லுது. அதனால உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் தான் என்ன பண்ணும். அதனால எல்லாம் தூரமாக ஒதுக்கிடாதீங்க வேணாம்னு சொல்லிட்டு. ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவரு கெட்டு போகுது
அவருக்கு சித்தம் இல்லை. அதனால நீங்கள் ஓரம் தள்ளிட்டீங்கன்னா அவர் கெட்டு போயிடுவார். அல்லேலூயா. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் நிற்குது, நான் ரொம்ப ஸ்லோவாக போய் நிற்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்? கை உயர்த்துங்க பார்க்கலாம். நானும் பெங்களூருக்கு போகணும். இல்லையா? பரவாயில்ல, நாளைக்கு காத்தால போனால் விட பரவாயில்ல தானே. சரி. அதுக்கப்புறமா ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு வந்தபோது எங்கள் பாஸ்டர் அதான் ஒரு வாரம் வாரம் வர இல்லைங்களா. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரும்போது எங்கள் பாஸ்டர் இன்னொரு மெசேஜ் கொடுத்தாரு. என்னன்னா, நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானதான். எப்படி இருக்குதான் ஏசப்பாக்கு? அருவருப்பானது. நான் பொய் பேசுகிறவர்கள், பொய் பேசுகிறவங்க மேலே ஆண்டவர் பிரியமா இருக்கிறது இல்லையா? அல்லேலூயா. பொய் பேசுகிறவங்க மேலே ஆண்டவர் எப்படி இருக்குதுல்ல? அவர் பிரியமா இருக்கிறது இல்லையா? உண்மையா பேசுறவங்க மேலே தான் அவர் பிரியமா இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரியம் யார் மேலே? உண்மையா பேசுறவங்க மேலே தான். பொய் பேசுறவங்க மேலே அவரு பிரியப்படுறதே இல்லை. அவங்க மேலே பிரியம் வச்சுக்கிறதே இல்லை. ஆனால் அவங்க கூட இருப்பார். ஏன்னா உலகத்து முடிவு பிறந்த நான் உங்க கூட உன்னோட கூட வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா? அவரு வாக்கு கொடுத்து வாக்கு மாறுவாரா? கூடவே இருப்பாரு, ஆனா உள்ள இருக்க மாட்டார். அல்லேலூயா. எங்க இருக்க மாட்டாரு? உள்ளான மனுஷனுக்கு தெரியுமா, அந்த மனுஷனோட இருக்க மாட்டாரு, நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. நம்மளை பாதுகாக்க, நம்மளை வழி நடத்த, நம்மளை பயன்படுத்த, அல்லேலூயா, நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பொய் உதடு, நான் ரொம்ப பொய்காரன், பயங்கரமா பொய் பேசுவேன். இல்லையா? ஏசப்பா அந்த பொய் நாவலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாங்க. அதுதான் வசனம் சொல்லு, சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இல்லையா? சரி, அதுக்கப்புறமா ஒரு நாள் சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் பாஸ்டர் இன்னொரு மெசேஜ் கொடுத்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமும் 20:15 களவு செய்யாது. அது களவு அப்பயே சொல்லிட்டு இல்லைங்களா? களவு செய்யணும்னா திருடக்கூடாதா? திருடக்கூடாது. இல்லையா? திருடக்கூடாது. இந்த வசனத்தை பற்றி எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணார்? பிரசங்கம் பண்ணார். திருடக்கூடாது, கிறிஸ்தவ இந்த நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருடக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணார். நான் பார்த்தா அந்த டைமில் கார் டிரைவராக வேலை பண்ணிட்டு இருந்தேன். கார் டிரைவராக வேலை பண்ணால் என்ன திருடுவாங்க? பாருங்க ஐயா எவ்வளோ கிரேட்டாக சொல்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பெட்ரோல் திருடின்னு இருந்தேன். இந்த வசனத்தை சொன்னார், அன்னிலேருந்து பெட்ரோல் திருடுறதே விட்டுட்டேன். இல்லையா? சத்தத்தை உண்மையாக கேட்டு கீழ்ப்படிஞ்சு உள்ளத்தை என்ன பண்ண தீர்மானம் எடுத்துட்டேன். நாளையிலேருந்து பெட்ரோலே திருடக்கூடாது, திங்கக்கிழமையிலேருந்து பெட்ரோல் திருடக்கூடாது. இல்லையா? அல்லேலூயா. ஏசப்பா அதுலேருந்து விடுதலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5:5 பார்த்தீங்கன்னா, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. வசனம்லாம் தெரியுது எல்லாருக்கும், ஆனால் அதன்படி வாழ்கிறோமான்னு தான் தெரியல. அல்லேலூயா. பெருமை உள்ளவருக்கு தேவன் எப்படி இருக்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறாராம். தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறாராம். நான் பயங்கரமான பெருமைக்காரன். அல்லேலூயா. என்கிட்ட யாருன்னா அப்போ ஒரு கடை தான் இருந்துச்சு, டீ கடை. அப்போ என்கிட்ட யாருன்னா கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ டீ கடை இருக்குதுன்னா, எனக்கு 10 டீ கடைன்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. அப்போ என்கிட்ட வேலை செஞ்சவங்க ஒருத்தர் தான் வேலை செஞ்சாங்க, நான் 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. இதுதான் பெருமை. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருன்னா என்கிட்ட யாருன்னா ஊட்டியில் யாருன்னா தெரியுமான்னு கேட்டாக்கா, ஊட்டியிலே தெரியுமாவா, எவ்வளோ பேர் வேணும் உனக்குன்னு கேட்பாரு. இல்லையா? யாருமே தெரியாது எனக்கு, ஆனால் எவ்வளோ பேர் உனக்கு வேணும் ஊட்டியில் அப்படின்னு பெருமையாக என்ன பண்ணுவேன், பேசுவேன். ஏசப்பா அதுலேருந்து என்ன பண்ணார், விடுதலை கொடுத்தாரு. இந்த பெருமையான பேச்சே நம்மளுக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துக்கு கீழ் பணிஞ்சு அதில் விடுதலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து பக்தி விருத்திக்கு உண்டான நல்ல வார்த்தை உண்டானா அது கேட்குறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி என்ன பண்ணு, பேசு அப்படின்னு. அல்லேலூயா. அப்போது பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவேன்.
இல்லையா? ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு என் கூட வீட்டுக்கு வந்திருந்தார். அன்றைக்கின்ற நாள் எங்கள் அம்மாவை நான் வந்து கெட்ட வார்த்தை திட்டிட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னார், என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் கையில் பைபிளும் இருக்குது, எப்போ பார்த்தாலும் உபவாசன்ற ஜபன்ற, ஆனால் கெட்ட வார்த்தை பேசுறியாப்பா, நீ இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னாரு. அன்றைக்கே அந்த கெட்ட வார்த்தையிலேருந்து ஏசப்பா விடுதலை கொடுத்தார். இல்லையா? இல்லையா? எபேசியர் 6:9, எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கு எஜமானனார் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொற்களை, எந்த சொற்களை? கடும் சொற்களை விட்டு விடுங்கள். அல்லேலூயா. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடும் சொற்களில் பேசுவேன். நான் எங்ககிட்ட வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எங்கள் தங்கச்சி பசங்களாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் எப்படி பேசுனா ரொம்ப கடும் சொற்களை யூஸ் பண்ணுவேன். தெரியுங்களா எப்படின்னு கடும் சொற்கள்னா? அல்லேலூயா. சரி, நானே பேசி காமிச்சிட்டா ட்ரையல். அல்லேலூயா. எங்கள் தங்கச்சி பசங்க என்கிட்ட வந்து என்ன பேசுதாக்கா, அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக என்கிட்ட வந்து பேச முடியாது. என்னம்மாம்மா நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா அப்படின்னா, ஏய் யார்கிட்ட பேசினுக்கிற, யார்கிட்ட பேசினுக்கிற, நீ ஒழுங்கா நின்று பேசு, என்ன ஆட்டின்னு பேசு. இல்லையா? அப்படி கடும் சொற்களை யூஸ் பண்ணுவேன். எங்கள் கடையில் இருக்கிற பசங்களை என்னை பார்த்தா போயிடுவாங்க. நான் வந்துட்டா போதும், உள்ள சினிமா பாட்டால் ஆஃப் ஆகிடும். இல்லையா? நான் வந்துட்டா போதும், வெளியில் இருக்கிற கிளாஸ் எல்லாம் உள்ளே ஓடிடும். இல்லையா? அந்த மாதிரி கடும் சொற்களை யூஸ் பண்ணுவேன். ஏய் என்ன பண்ணிருக்கிற, கிளாஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது, வா வெளியா. இல்லையா? இதுதான் ஒரு கடும் சொற்கள், ஒரு அதிகாரத்தோடு. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுலேருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபாகமம் 16:17, ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளி ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கைகளை கொண்டு வர கடவான். அல்லேலூயா. காணிக்கை எப்படி எடுத்துன்னு வரணுமா? சர்ச்சுக்கு வரும்போது காணிக்கை எப்படி எடுத்துன்னு வரணுமா? அவங்க தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை எடுத்துன்னு வரணுமா? அல்லேலூயா. என்ன தகுதி? இப்போ நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா காணிக்கை எவ்வளோ கொடுக்கணும்? 100 ரூபாய் கொடுக்கணும். அதுதான் தகுதி, இல்லைங்களா? 10 ரூபாய் கொடுத்தா அது தகுதியா? தகுதி இல்லை. இப்போ நம்ம மாதம் 5000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன்னா தசம பாகம் எவ்வளோ கொடுக்கணும்? 500 ரூபாய் கொடுக்கணும். 50 ரூபாய் கொடுத்தா அது தகுதியா? ஆனால் வசனம் என்ன சொல்லு? அவனவன் ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக காணிக்கை கொண்டு வரணுமா. இந்த பிரசங்கத்தை எங்கள் பாஸ்டர் அன்னைக்கு எனக்கு பண்ணாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு பண்ணிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காது உள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா. காது உள்ளவன் கீழ்ப்படிய கடவான். அல்லேலூயா. சரி, நான் அப்படி என்ன பண்ணேன், அன்றைக்கி வந்தப்போ எங்கள் பாஸ்டர் இந்த வசனத்தை சொன்னார். நான் பார்த்தாக்கா அன்னைக்கின்ற நாளில் 2 ரூபாய் தான் என்னுடைய தகுதி காணிக்க. 2 ரூபாய். எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 2 ரூபாவும் எடுத்துன்னு வராமல் வந்துட்டேன் சர்ச்சுக்கு. இல்லையா? எடுத்துன்னு வந்த அன்னைக்கு இந்த பிரசங்கம் சொல்கிறார் பாஸ்டர், வெறுங்கையா என்ன பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு வரக்கூடாது அப்படின்னாரு. அடுத்த வாரம் சர்ச்சுக்கே வரல நான். இல்லையா? ஏன்னா 2 ரூபாய் கூட காணிக்கையில் கொடுக்கறதுக்கு எப்படி தான் வர்றது சர்ச்சுக்கு? சத்தத்தை உண்மையாக கேட்டேன் இல்லையா? நான் கீழ்ப்படினுமா வேணாவா? அதனால கீழ்ப்படிஞ்சு வரல. ஜெபம் பண்ண, ஏசப்பா அடுத்த வாரம் நான் சர்ச்சுக்கு போனேன், 2 ரூபாய் கொடுங்கப்பான்னு. ஏசப்பா 2 ரூபாய் கொடுத்தாரு, வந்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு 2 ரூபாய் என்னுடைய தகுதிக்கு இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால மாசத்துக்கு லட்சக்கணக்கில் கொடுக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். ஏன்னா இந்த லட்சக்கணக்கான ஆசீர்வாதம் எதுக்குன்னா அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சேன் தெரியுமா வசனத்துக்கு. அந்த கீழ்ப்படிதலுக்கு உண்டான ஆசீர்வாதம் தான் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
அதுக்கப்புறமா அது ஆரம்பத்தில் அந்த மெசேஜ் கொடுத்தாரு எங்கள் பாஸ்டர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டு இன்னொரு மெசேஜ் எடுத்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்கியா 3:10 எடுத்தார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தஸ்ம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்னை என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்க. தசம பாகத்தை கொடுத்துட்டு சபையில் என்னை என்ன பண்ணு, நீ சோதிச்சு பாருன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். எனக்கு தசம பாகம்னா என்னன்னு தெரியாது இல்லையா. காணிக்கை பற்றி பேசினாரு, எனக்கு புரிஞ்சிச்சு காணிக்கை தகுதியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன் இல்லையா. ஆனால் தசம பாகத்தை பற்றி பேசலை. ஆனால் அவர் பேசுகிற நாளில் என்னுடைய சூழ்நிலை தசம பாகமே கொடுக்க முடியாது இல்லையா. ஏன்னா நான் சம்பாதிக்கிறது மாதம் 5000 ரூபாய், அது எனக்கு தேவையாக இருக்கிறது 10,000 ரூபாய் இல்லையா. என்னுடைய தேவை எவ்வளோ இருக்குது, 10,000, எனக்கு வந்து இருக்கிறது 5,000. நான் எப்படி தசம்பா கொடுக்க முடியும்? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மெசேஜை ஏசப்பா பேசிட்டார் இல்லையா. உடனே தீர்மானம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ தேவை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதத்துல நான் தசம பாகம் கொடுக்க ஆரம்பிக்கிறான்வரே சொல்லி தசம பாகத்தை கொடுக்க ஆரம்பித்தேன். என் தரித்திரமெல்லாம் மாறி போச்சு அல்லேலூயா. அன்னிலிருந்து என் தரித்திரம்லாம் மாறி போச்சு. ஆண்டவர் என் தரித்திர சூழ்நிலையை மாற்றும்படிக்கு ஆண்டவர் வழி வாசலை திறந்துட்டார் அல்லேலூயா. மாறாத வாரம் சர்ச்சுக்கு வந்தவுடனே மறுபடியும் எங்கள் பாஸ்டர் இன்னொரு பிரசங்கம் பண்ணார். என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 58:13-14 பிரசங்கம் பண்ணார். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வடியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமட்சி நாள் என்றும் யாருடைய வாய் சொல்லிச்சான்? என்ன சொல்லிச்சு? இன்னைக்கு என்ன நாளுங்க? பரிசுத்த ஓய்வு நாளுங்களா இன்னைக்கு? ரெண்டாவது, மூணாவது, நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, உங்க சத்தத்தை தான் நான் கேட்க விரும்புகிறேன். அவர் சத்தத்தை நான் டெய்லி கேட்டுக்கிறேன் சொன்னேனா இல்லையா? மறுபடியும் சத்தம் போட்டுனே இருக்கிறார் அவர் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள்ள அப்படி ஆவியானவர் சொல்றாரு அல்லேலூயா. வசனத்தை கேட்டவொடனே என்ன பண்றாரு, முந்திக்கிறாரு சொல்றதுக்கு அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் என் கூடயே இருக்காருல்ல போராட்டத்தில் நான் சொல்றதுனால அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதனால முழிச்சுன்னுக்கிறீங்க நீங்க. சரி, மூணாவது என்னங்க? ஆமென் அல்லேலூயா. இது முதல்ல என்ன நாள்? பரிசுத்த ஓய்வு நாள். ரெண்டாவது, மூணாவது, ஆமென். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நீங்க எல்லாம் மனசுல என்ன வைக்கணும்னா, இந்த ஓய்வு நாள் பரிசுத்த ஓய்வு நாள், இது மன மகிழ்ச்சியின் நாள், இது மகிமை உள்ள நாள்னு உங்க மனசுல நீங்க வச்சு இந்த நாளில் எந்த வேலையும் செய்யாம நீங்க ஆராதனைக்கு ஓய்வு நாளை கனப்படுத்தினீங்கன்னா அப்பொழுது, எப்பொழுது? அப்பொழுது ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள், இது பரிசுத்த நாள், இது மகிமுள்ள நாள். இந்த நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த ஊருக்கு போகக்கூடாது, நம்ம ஆலயத்துக்கு போகணும், ஜெபிக்கணும், காணிக்கை கொடுக்கணும், ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அப்பொழுது பூமியின் உயர்ந்த இடங்களை உங்களை என்ன பண்ணுவாராம் அல்லேலூயா. பார்த்தீங்களா, இந்த வசனம் தான் கீழ்ப்படிஞ்சதுனால ஏசப்பா எங்கள் டீ கடையை, நான் செய்கிற அந்த தொழிலை, அந்த பிஸ்னஸை உயர்ந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாரு, வச்சுக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாருமே உயர்ந்த இடத்துல இருக்கணும் தான் ஏசப்பா விரும்புகிறாரு. அல்லேலூயா.
ஆனால் நம்ம தான் விரும்புறது இல்லை. அல்லேலூயா. அவன் உயர்ந்த இடத்துல இருக்கணும் விரும்பணும் நீங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாராலும் நான் மதிக்கப்படணும் விரும்பணும் நீங்கள். அல்லேலூயா. எல்லாராலும் நான் கனப்படுத்தணும் விரும்பணும் நீங்கள். அல்லேலூயா. நான் ஒரு ஐஸ்வர்ய சம்பதனா மாறணும்னு விரும்பணும் நீங்கள். நான் ஒரு செல்வந்தனா மாறணும்னு விரும்பணும் நீங்கள். நான் ஒரு ஊழியக்காரனா மாறணும்னு விரும்பணும் நீங்கள். நான் சுவிசேஷகனா மாறணும்னு விரும்பணும் நீங்கள். நான் ஆராதனை வீரனா மாறணும்னு விரும்பணும் நீங்கள். நான் ஜெபிக்கிறவனா மாறணும்னு விரும்பணும் நீங்கள். அல்லேலூயா. நீங்க விரும்புறத ஆண்டவர் செய்வாரு. அல்லேலூயா. நம்ம விரும்புறதில்ல, அதுதான் நம்ம பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம விருப்பம் கொள்ளணும். அல்லேலூயா. நீ எதை கேட்குறியா நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. விரும்புறது தான் கேட்கறது. அல்லேலூயா. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் என்ன பண்றான்? பெற்றுக்கொள்ளுகிறான். ஏசப்பா நான் ஒரு ஐஸ்வர்ய சம்பந்தனா மாறினாண்டவர், இந்த ஊட்டியில ஒரு பெரிய பணக்காரனா மாறினாண்டவர், ஆயிரக்கணக்கான சபைகளை கட்டி எழுப்புனாண்டவர். அல்லேலூயா. கேளுங்க நீங்க ஆண்டவர்கிட்ட. நான் கேட்டுனுக்கிறேன். அல்லேலூயா. நான் சாவறதுக்குள்ள ஒரு 1000 சர்ச்சை கட்டணும் ஆண்டவரேன்னு கேட்டுனுக்கிறேன். நான் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான சபைகளை இந்த ஷேரன் டீ ஸ்டால் வருமானத்தின் மூலமா கட்டி எழுப்புன ஆண்டவரே, எங்க பிசினஸ் ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னு நான் கேட்டுனுக்கிறேன். அல்லேலூயா. நீங்களே கேளுங்க. அல்லேலூயா. சரி, நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். சரி, இப்போ அது ஞாபகப்படுத்திடுற ஆண்டவர். அல்லேலூயா. ஆரம்பத்திலே நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதை மறந்துட்டேன். ஆனால் கர்த்தர் மறக்கலை. அல்லேலூயா. இந்த கடைசி நேரத்தில் அது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அது வெளிப்படுத்திட்டாரு. நான் அது உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ அது நான் ஃபாலோ பண்ணின்னுக்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் சுமக்கிறவர்களாக மாறிடுவீங்க நீங்கள்லாம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை என்ன பண்ணோம்? சுமக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் வாழணும் நம்மலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செய்து இந்த காரியத்தை சொல்லிட்டேன், அந்த காரியத்துக்கு வரேன். நான் மறந்துட்டாலும் நீங்கள் நான் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஒரு வாட்டி ஏசப்பா ஞாபகப்படுத்திட்டாரு. அல்லேலூயா. அந்த காரியத்தை சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. இந்த டாபிக் போகும்போது அதை மறந்துடுவேன் நான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நான் மறக்கணும்னு சொல்கிறேன்னாக்கா, நான் இந்த டீ கடை ஆரம்பித்தேன் இல்லைங்களா. இந்த டீ கடை ஆரம்பித்து இப்போ 18 வருஷம் ஆகுது. அல்லேலூயா. இந்த 18 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 3 ஹவர் தான் நான் தூங்குவேன். அல்லேலூயா. எவ்வளோ நேரம்? 3 ஹவர் தான் நான் தூங்குவேன். மிச்ச நேரம்லாம் வேலை செஞ்சுன்னு இருக்குவேன். அதனால மெமரி பவர்லாம் லாஸ் ஆகிட்டுக்குது. அல்லேலூயா. 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 இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு கூட என்னுடைய பெருமைக்கு இல்லை, கர்த்தர் நாம மகிமைக்கு. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்துக்கு. அல்லேலூயா. நேற்று நைட்டு கூட 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்கினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் உக்காந்துருப்ப கொட்டாயம் வந்துனே இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வேலை கெட்டாவே வராமல் இருந்தால் சரி. கெட்டாவே தான் எல்லாம் ஓட்டுக்குது வெளியில். இன்னும் கொஞ்சம் இருக்குது உள்ள போயிடும். அது வேணும். ஜெபம் பண்ணுங்க. நானே ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, ஏசு 58:14 சொன்னீங்களா, என் தர்தெல்லாம் மாறிச்சுன்னு. எப்படி மாறிச்சுன்னா, ஏசப்பா என்ன பண்ணார், மறாத வர இந்த மெசேஜ் கொடுத்தாரு. என்னன்னு? உன் வடியின்படி நடக்காமலும், உனக்கு சொந்தமானதை செய்யாமலும், சொந்த வேலை செய்யாமல, ஓய்வு நாள மனமட்சி நாள், கர்த்தருடைய நாள், பரிசுத்த நாள், மகிமை உள்ள நாள்னு சொல்லி நீ எப்போ என்றியோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்போ தான் உன்னை ஆசீர்வதிக்குவேன் நான். அல்லேலூயா. நீ என்னன்னோ, நீ இது ஓய்வு நாள், இந்த நாளை எந்த வேலையை செய்யக்கூடாது, எங்கே போகக்கூடாது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். 6 நாள் நமக்கு நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கார், தேவையில சந்திச்சிருக்கிறாரு. அவருக்கு போய் நான் நன்றி சொல்லணும், அவரை நான் ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி நீ எண்ணீங்கன்னா தான் ஏசப்பா அப்பொழுது நான் உங்களை என்ன பண்ணுவேன், உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணி யாக்கோபடி ஆசீர்வாதத்தினால உங்களை ஆசீர்வதிப்பேன். யாக்கோபடி ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகளால் உங்களை நிரப்புவேன். எப்பொழுது? கர்த்தருடைய நாளை நீ கனப்பண்ணினா அவரு உன்னை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நான் இந்த சத்தத்தை கேட்ட உடனே என்ன பண்ண, திங்கக்கிழமை வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்த உடனே என் மனசில் என்ன ஓடுதுனாக்கா, அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நான் 7.5 வருஷம் ஒரு கம்பெனியில் எம்டிக்கு டிரைவராக வேலை பண்ணியிருந்தேன். அப்போ வேலை பண்ணிருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு 6 மாதம் 7.5 வருஷம் 7 வருஷம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுத்துருவாங்க. ஒரு சண்டே மிஸ் பண்ண மாட்டேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எங்க சர்ச்சு 20 கிலோமீட்டர் தூரம். சில டைம்ல வந்து நான் சைக்கிள்ல போயிருக்கிறேன், அதுக்கப்புறம் பைக்ல போயிருக்கிறேன், அதுக்கப்புறம் காரை கொடுத்தாரு ஏசப்பா. அல்லேலூயா. விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆஸ்வச்சினே இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நெக்ஸ்ட் ஃப்ளைட்டை கொடுக்குவாரா என்னன்னு தெரியல எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா என்னோட விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சார் அப்படியாக என்ன பண்ணேன், ஒரு சண்டே கூட லீவ் போட மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு சண்டே மிஸ் பண்ணேன். எப்போ சொல்லுங்க? அதை காணிக்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா, இந்த 6 மாதம் கூட நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கம்பெனி லீவ் கொடுக்கல எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணல, எனக்கு லீவ் கொடுக்கல அந்த கம்பெனியில். அதனால வந்து நான் சர்ச்சுக்கு போவதுனால என் மனசில் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு கேள்வி எழும்புது. என்னன்னு, உனக்கு சர்ச்சு முக்கியமா, உனக்கு வேலை முக்கியமா? அல்லேலூயா. எப்போ இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா எனக்குள்ள திங்கக்கிழமைனா ஓடுது, காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதே ஓடுது. உனக்கு சர்ச்சு முக்கியமா, உனக்கு வேலை முக்கியமா? சர்ச்சு முக்கியமா, உனக்கு வேலை முக்கியமா? நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். ஏசப்பா, எனக்கு சர்ச்சு தான் முக்கியம், உங்கள் வசனத்தான், உங்கள் வார்த்தை தான் எனக்கு முக்கியம். இந்த வேலை போனால் இதை விட நல்ல வேலை எனக்கு கொடுப்பீங்க ஏசப்பா. நான் விசுவாசிய கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன் ஆண்டவரே. நீ என்னை உயர்ந்த இடத்துல, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர் ஆண்டவரேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை வச்சுக்கின்னு என்ன பண்ணேன், மறாத நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு ரிசல்ட் லெட்டர் எழுதி எங்கள் எம்டி கிட்ட போய் கொடுத்துட்டேன், எனக்கு வேலையே வேணான்னு சொல்லி. இல்லையா, லெட்டர் கொடுத்துட்டு நான் வெளியே வரேன். எங்கள் எம்டிபியை பார்த்து சொல்லாரு, சார் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுனால 4 பேர் உங்களை தேடி வராங்க சார். படிப்பறிவே இல்லை உங்களுக்கு. நான் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறேன், தமிழ் கிளாஸு. இல்லையா, படிப்பறிவே இல்லை உங்களுக்கு. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஒரு எம்டிக்கு டிரைவர் வேலை கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலையை வேணான்ட்டு போறீங்களே, சர்ச்சு தான் முக்கியம்னு சொல்லிட்டு. இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சொன்னதுக்கப்புறமா நான் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கேன், நான் தாட்சி அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் எம்டி ஆஃபீஸர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் என்னை பார்த்து கேட்குறேன், சார் என்ன சார் நீங்கள் எங்கள் எம்டிக்கு டிரைவராக 4 பேர் உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட வேலை கேட்குறாங்க, இப்போ நீங்கள் தான் சார் தெருவ 4 பேர் தேடி போகணும் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. நான் அந்த வேலையை என்ன பண்ணேன், ரிசைன் பண்ணிட்டேன். அதனால் இங்கே இருக்கிற யாராவது என்ன பண்ணிடாதீங்க, வேலையை ரிசைன் பண்ணிட போகிறீங்க. அல்லேலூயா. ஏசப்பா என்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட போகிறீங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நானே நிறைய நாள் புரியாமல் பிரசங்கம் பண்ணிட்டேன். அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய இஷ்டத்தைப்படி செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் எனக்கு சம்பளம் கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் எனக்கு உயர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு உன் இஷ்டப்படி செய்யக்கூடாது. இல்லையா, உங்கள் முதலாளி கூப்பிட்டா போங்க. இல்லையா, உங்கள் முதலாளி வேலைக்கு வாங்கி சொன்னால் என்ன பண்ணுங்க, போங்க. ஏசப்பா உங்ககிட்ட பேசுனா விட்டுடுங்க. அதனால கவர்மெண்ட் வேலையாக தான் விட்டுற போகிறீங்க. இல்லையா, இல்லையா. ஏன்னா அதெல்லாம் கவர்மெண்ட்டெல்லாம் அரசாங்கத்தால் நியமிக்கிற வேலை அதெல்லாம். இல்லையா, இல்லையா. அதனால விட்டுற போகிறீங்க. நீங்கள் விட்டா கூட ஒன்றும் கவலை இல்லை, கவர்மெண்ட்டே உங்ககிட்ட கொடுத்துருவார் ஏசப்பா. இல்லையா, கவர்மெண்ட்டாக பெருசு நம்மளுக்கு, ஏசப்பா தான் பெருசு. இல்லையா, கவர்மெண்ட்டே உங்கள் கையில் கொடுத்துருவார். ஒரு எம்எல்ஏவா ஒரு மினிஸ்டராக மாற்றிடுவார் ஏசப்பா அவங்கள. ஆனால் உங்கள்கிட்ட அந்த வைராகியம் இருக்கணும், அதை பார்க்குறாரு ஆண்டவர். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நாமத்துக்கு மையம் உண்டாகட்டும். அப்படியாக ஏசப்பா என்ன பண்ணார், என்ன அந்த வேலையிலேருந்து வெளியே வந்தேன், ரிசைன் பண்ண லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். சின்னதாக ஒரு டீ கடை ஆரம்பித்தேன். அந்த டீ கடையில் உண்மையாக உத்தமமாக ஆண்டவருக்கு பிரியமாக ஞாயிற்றுக்கிழமெல்லாம் லீவை விட்டுட்டு கடையை அப்படியே நடத்தின்னு இருந்தேன். ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் மறுபடியும் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு தெரியுங்களா? உன் மூலமா, சகோதரனே, உன் மூலமா வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, ரோமர் 2:24 எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. சகோதரியே, உன் மூலமா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது அப்படின்னு சொன்னாரு. சொன்னோன்னு நான் அந்த மூலையில் இருந்தேன்னா ஓன்னு அழுவ ஆரம்பிச்சேன். நீங்களாம் சிரிக்கிறீங்க, நான் ஓன்னு அழுதேன். தேம்பி தேம்பி அழுதேன். ஏசப்பா, என் மூலமா உங்க நாம என்ன பண்ணக்கூடாது, தூஷிக்கப்படக்கூடாதுப்பா. உங்க நாம என்ன பண்ணோம், மகிமைப்படணும். ஏசப்பா, உங்க நாம எதனால என் மூலமா தூஷிக்கப்படுது சொல்லி ஏசப்பா வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க. அந்த ஒரே கேட்டேன். ஏசப்பா சொன்னாரு,
மனமாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. கொடுத்துனே இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு. அல்லேலூயா. விடுதலை அடைஞ்சுனே இருக்கிறீங்க. தீர்மானம் எடுத்தவங்க எல்லாம் விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக அந்த வசனத்தை கேட்டு நான் ஒவ்வொன்று அழுந்து என்ன பண்ணேன், சட்டு மறாவது நாள் வந்து கடையில் இருக்கிற பீடி சிகரெட்டு பான் பறக்க எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி வெளியே போட்டேன். அல்லேலூயா. அப்படி போட்டதுக்கு அப்புறமா தான் சாதாரணமாக இருந்த எங்கள் பிஸ்னஸ்ஸு இந்த பீடி சிகரெட் பான் பறக்கெல்லாம் போட்டவுடனே எங்கள் அந்த பீடி சிகரெட் பான் பறக்க இருக்கும்போது எங்கள் டீ கடை கிட்ட அந்த ஒரு கூட்டம் எங்கள் முன்னாடி இருக்கும் எப்பவுமே. எந்த கூட்டம்? அந்த பக்கம் இருக்கிறாங்க பாருங்க, அவ்வளோ கூட்டம் எங்கள் டீ கடை முன்னாடி பீடி சிகரெட் பான் பறக்கெல்லாம் இருக்கும்போது இருக்கும். ஐயா நேரம் போயினே இருக்குது, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்மளை மட்டும் நேரத்துக்கு கரெக்டாக முடிகின்றாரு, இவர் மட்டும் நேரம் எடுத்துன்னு போகிறாரு அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே பாஸ்டர் ஐயா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், மக்கள்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அவங்களுடைய பேராதவரோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் நேரமும் முடிஞ்சிச்சு, யார் நேரமும் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே பேசணுமா வேணாவா? பேசுங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போது எங்கே விட்டேன் தானே? நீங்கள் கொடுத்த பேர் ஆதரவுனால சொல்ல வந்து மறந்துட்டேன். ஆமென். அப்பா எல்லாம் தெளிவாகிறீங்கப்பா. ஒருத்தர் கேட்டால் இவ்வளோ பேர் சொல்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நான் நைட்டெல்லாம் ஜெபிச்சது வீண் போல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது என்ன பண்ணேன், அந்த பீடி சிகரெட் பான் பகலாம் தூக்கி போட்டேன்னா, போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் டீ கடையில் பிஸ்னஸ் என்ன ஆயிடுச்சு, டவுன் ஆகி போச்சு. அதுக்கப்புறமா ஏசாப்பாட்ட கேட்டு, ஏசாப்பா டீ பிஸ்னஸை டவுன் ஆயிடுச்சாப்பா, வந்த ஜனங்க கூட போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. எல்லாரும் டீ காபி போடுறாங்க எல்லா இடத்துலையும், நீ ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணக்கூடாது? அல்லேலூயா அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. உடனே நான் என்ன பண்ணேன், ஜிஞ்சர் டீ, மசாலா டீ, ஏலக்காய் டீ, துளசி டீ, கிரீன் டீ, ஸ்ட்ராபெரி டீ, ஹைபிஸ்கஸ் டீ, அல்லேலூயா, இப்படி விதவிதமாக உள்ள என்ன இருந்துச்சு, விதவிதமாக பீடி சிகரெட் பான் பர்க்கெலாம் இருந்துச்சு. எல்லாம் தூக்கி வெளியே போட்டேன், வெளியில் இருக்கிறதெல்லாம் உள்ளே வந்துச்சு. அல்லேலூயா. இப்போ நம்மளுக்குள்ள கூட என்ன இருக்குது, விதவிதமாக உள்ள மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கின்றன. அல்லேலூயா. உள்ள என்ன இருக்குது, நிறைய இருக்குது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், களியாட்டுகள், இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டால் உள்ள என்ன வரும்? ஆவியின் கனி வரும். உள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், தாழ்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த பிஸ்னஸை, அந்த டீ எல்லாம் தூக்கி போட்ட உடனே வெரைட்டி ஷாப் டீ உள்ளே வந்துச்சு இல்லைங்களா? வெரைட்டி ஷாப் உள்ளே வந்ததுக்கு தான் ஏசப்பா என்ன பண்ணாரு, எங்கள் டீ கடையை உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. பெங்களூரில் இருக்கிற எல்லா டிவி சேனலில், எல்லா நியூஸ்லேயும், எல்லா பத்திரிக்கையிலையும், எல்லா கூகுளில் போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் என்ன ஷாரண்டி ஷாரண்டின்னு சொல்லி என்ன பண்ணார், ஆண்டவர் மேன்மைப்படுத்திட்டார். என்ன கனம் பண்ணுனா என்ன பண்ணுவேன், நானும் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன். இப்போ இங்கே கூட நான் ஒரு சிலரை மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துன்னுக்கிறேன். ஏன்னா வசனத்துக்கு அவங்க நடுங்கினுக்கிறாங்க, அந்த வசனத்தை உன்னிப்பாக கேட்டுனுக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்படியாக எங்கள் டீ கடை என்ன பண்ண ஆசைப்பா ஆசை வச்சு பிறகு பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் ஒரு வசனம் இருந்துச்சு. என்ன வசனம்னா, நீ அநேக ஜாதி கடன் கொடுப்ப, நீயும் கடன் வாங்காத இருப்பேன்னு சொல்லிட்டு வசனம் இருந்துச்சு. அந்த வசனத்தை படித்து நான் வீட்டுக்கு வந்து உக்காந்து, ஏசப்பா நீங்கள் பார்த்தா கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறீங்க, நான் பார்த்தா ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுக்கிறேன். சரி, எவ்வளோ தான் வாங்கி வச்சுக்கிறேன் பார்ப்பா கொஞ்சம் கணக்கு அப்படின்னு சொல்லி ஏசப்பா உணர்த்தினாரு. சரி, பார்த்தாக்கா 50 லட்ச ரூபா வாங்கி வச்சுக்கிறேன். இல்லையா? அன்றைக்கே ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனிமேல் கடன் வாங்கி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் தான் என் தேவையை சந்திக்கணும், நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும் ஆண்டவர் சொல்லி தீர்மானம் பண்ணேன். தீர்மானம் பண்ணி இப்போ ஒரு 10 வருஷம் ஆகுது. இல்லையா? இந்த 10 வருஷத்தில் 50 லட்ச ரூபாய் கடனை அடைக்கவும்
50 லட்ச ரூபாய் சம்பாதிக்கவும் ஏசப்பா கிருபை பாராட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதுக்கு முன்னாடி நான் அந்த ஏதோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதை சொல்லிட்டுங்களா? அதுக்கு அப்புறமா கூட இன்னும் சில விஷயம்லாம் இருக்குது. 1 மணி வரைக்கும் நான் விட்றதில்ல உங்களை. இல்லையா? சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை யாரெல்லாம் நான் தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு நாளெல்லாம் பிரசன்னத்திலே இருக்கணும், அவர் பிரசன்னத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்களோ, விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான். இல்லையா? விரும்பாதவங்களுக்கெல்லாம் தேவையில்லை. இல்லையா? விரும்புறீங்களா? எல்லாரும் எல்லாரும் விரும்பணும் இல்லைங்களா? இல்லையா? அப்போ நீங்கள் விரும்புனீங்கன்னாக்கா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒரு நாளெல்லாம் நீங்கள் உணரணும்னு விரும்புனீங்கன்னா, ஏசப்பா சிலுவையில் பட்ட பாடுகளை நினைவு கூறணும். இல்லையா? அவர் சிலுவையில் பட்டாருங்களா பாடு, அதெல்லாம் என்ன பண்ண நினைவு கூறணும். நான் என்ன பண்ணுவேன்னா, காத்தால ஏஞ்சி இப்படி முட்டி இப்படிதான் என்னுடைய பிரசன்னத்தை நாம் உணரணும். இல்லையா? ஆண்டவருடைய சிலுவையில் பட்ட பாடுகளை நீங்கள் நினைவு கூர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வர பாடு ஒன்றுமே தெரியாது. இல்லையா? இல்லையா? கர்த்தர் நாம் மையம் உண்டாகட்டும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எங்கள் வீட்டில் ஊறுகாய் வாங்கிறதுக்கு 25 பைசா காசு இல்லை. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். வீட்டில் உக்காந்து எங்கள் அம்மா சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு போய்க்கிறாங்க, குழம்பு செய்யலை. சரி, சாப்பாடு இருக்குது இல்லையா, தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சிட்டேன், கஞ்சியாவது குடிச்சிடலாம் அப்படின்ட்டு. சரி, ஒரு ஊறுகாய் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி எங்கள் தங்கச்சி எங்கள் ஊரில் மூளை கடைக்கு போய் அனுப்பிச்சேன். ஒரு 25 பைசா கொடுத்துட்டு ஊறுகாய் வாங்கினோமான்னு சொன்னேன். எங்கள் தங்கச்சி சொன்னாங்க, இன்னும் 25 பைசா எடுத்துன்னு வந்தால் தான் ஊறுகாய் கொடுப்பாங்களாம், ஏன்னா அப்போ விலை 8 அணா ஊறுகாய் அப்படி சொன்னாங்க. அந்த சொல்லு கேட்ட உடனே நான் என்ன பண்ண அழ ஆரம்பிச்சிட்டேன். 25 பைசாக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தேன். அந்த அழுகையின் கண்ணீர் அந்த சாப்பாட்டில் என்ன பண்ணுச்சு, போச்சு. அந்த சாப்பாடை சாப்பிட்டேன். அல்லேலூயா. என் கண்ணீரை ஏசப்பா கண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பாவுடைய கிருபையில் ஒரு 25 பேருக்கு சம்பளம் கொடுக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஒரு பொட்டி கடை முன்னாடி போய் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சாக்லேட் வாங்குறதுக்கு பாக்கெட்டெல்லாம் தேடுற, 1 ரூபா காசு இருக்குதான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ₹1,00,000 காணிக்கை தசம பாகங்களை கொடுக்க ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கார். நான் வேலையை விட்டு வெளியே வரும்போது என்ன சொன்னாங்க, 4 பேரை தேடி நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு சர்ச்சு தான் முக்கியம், அவருடைய வசனம் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு நான் எடுத்த அந்த தீர்மானத்தினால இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்தியா முழுவதிலிருந்து ஒரு 4 பேர், கம்மினா 4 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஊரில் ஷேரன் டீ ஸ்டால் ஆரம்பிக்கணும், ஃப்ரான்ச்சைசி கொடுங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 4 பேர் கேட்குறாங்க. இல்லையா?
4 பேரை தேடி நீங்கள் போகணும்னு சொன்னாங்க. ஆனால் சர்ச்சு தான் முக்கியம், உங்கள் வசனம் தான் எனக்கு முக்கியம் சொல்லி நான் எடுத்த தீர்மானத்தில் இன்னைக்கு கம்மினா கூட ஒரு நாளைக்கு பெங்களூர் பட்டணத்தில் கர்த்தருடைய கிருபையில 10 டீ கடை இருக்குது. இந்த 10 டீ கடை கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 4000 பேர் வந்து டீ குடிச்சிட்டு போகிறாங்க. இல்லையா? நான் கம்பெனிலேருந்து வெளியே வரும்போது எனக்கு மாதத்துக்கு சம்பளம் 6000 ரூபாய். எனக்கு சர்ச்சு தான் முக்கியம், அப்படி வசனம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்த தீர்மானத்தினால வந்து டீ கடை ஆரம்பித்த 6 மாதத்தில் எனக்கு 60,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்தாரு ஏசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்னதாக டீ கடை ஆரம்பித்தேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்குன்னு அநேகத்தில் நான் மேன்மையாக வைப்பேன்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் இன்னைக்கு பெங்களூரில் 10 டீ கடையை கொடுத்துருக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து இப்போ நான் உங்கள் முன்னாடி ஒரு சாட்சியாக இருக்கிறேன். ஒரு சாட்சி இன்னொரு சாட்சியை உருவாக்குமா இல்லையா? அப்போ எத்தனை பேர் ஏசப்பாக்காக சாட்சியாக வாழ விரும்புகிறீங்க? இல்லையா? நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான் இல்லைங்களா? இன்னொரு ஜென்மம் கிடையாது நம்மளுக்கு. இந்த ஒரு வாழ்க்கை ஏசப்பாவுக்கு பிரியமான வாழ்க்கையா, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இப்போ ஒரு பாடலை பாட போகிறோம். இந்த பாடல் பாடுகிற வேளையில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைவீர்கள் என்று வசனம் சொல்லுது போல நீங்கள் பெலனடைய வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது இந்த பாடல் பாடுகிற வேளையில் நீங்கள் கரங்களை உற்சாகமாய் தட்டி நீங்கள் தட்டி ஆர்ப்பரிக்கும் போது பரிசுத்த ஆவியானவங்களை என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார். முதலாவது அல்லேலூயா. நீங்கள் பெலனடைந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? உலகம் எங்களை சாட்சியாக வாழ போறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய சாட்சி யூடியூப்ல கூகுளில் போனீங்கன்னா உலகம் முழுவதும் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒவ்வொருடைய சாட்சி அப்படியாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறவங்க எல்லாம் என்ன பண்ணோம்? கரங்களை உற்சாகமாக தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணோம்? மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்க பாடி துதிக்க 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 ஜெபிக்க ஜெபிக்க கரங்களை உற்சாகமாக தட்ட 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 கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட போகிறது. மந்திர கிரிகள் எல்லாம் எரிக்கப்பட போகிறது. சாத்தானின் நுகங்கள் முறிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பெலனடைய போறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். உற்சாகமா சொல்லுங்க ஆமென், ஆமென். நான் பெலனடைய போகிறேன். நான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன். என் தேவனுடைய நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory, 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 glory. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. எல்லா கரங்களை உற்சாகமா தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.